தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 2:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த வசனம் நாம் அனைவரும் அறிந்தது. எப்படியெனில், யோவான் ஸ்நானன் பிறப்பதை அவனுடைய தகப்பனாகிய சகரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவன் விசுவாசிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் வயது முதிர்ந்த ஒரு ஆசாரியன், வயது சென்று விட்டது. அவனுக்கும் அவன் மனைவிக்கும் அவர்கள் கிழவராயிருந்தார்கள் என்று வேதாகமம் கூறுகின்றது. இந்த பட்சத்தில் அவர்கள் தேவனை தனக்கு குறை இருந்த போதிலும் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை அவன் செய்து கொண்டே வந்தான். இப்படி இருக்கும் பொழுதுதான் அவருடைய இந்த தனக்காக பிரயாசப்படுகின்ற அந்த காரியத்தை பார்த்து மகிழ்ந்த இறைவன் ஒரு நாள் ஆசாரிய ஊழியம் செய்யும் பொழுது தீர்க்க தரிசனமாக தனது தூதரை அனுப்பி யோவான் என்று ஒரு மகன் பிறக்கப் போகிறான் என்று அறிவித்தார். ஆனால் அந்த சகரியா அதை நம்பவில்லை. உடனேதான் கோபம் கொண்ட கர்த்தர் அவன் வாயையும் நாவையும் கெட்டி போட்டார். பிரியமானவர்களே, ஆனால் ஏற்ற நாள் வரும் பொழுது அதுவரை, அந்த யோவான் பிறப்பது வரை அந்த சகரியா தான் அவிசுவாசத்தினால் மனம் நொந்து இறைவனுடன் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்ததினால் கர்த்தர் அந்த மகன் பிறந்த உடனே அவனுடைய வாயையும் நாவையும் கட்டவிழ்த்து இறைவனை துதிக்க, அவர் செய்த நன்மையை பிறருக்கு அறிவிக்க அவனுடைய நாவையும் வாயையும் திறந்தார். அவன் கர்த்தரை போற்றி புகழ்ந்தான் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் கூட விசுவாசம் இல்லாமல் ஏனோ கிறிஸ்தவராக பிறந்து விட்டோம், ஏதோ லென்த் நாளுக்கு வருகின்றது என்று நாம் அதை ஒரு பாரம்பரியமாக வைத்து கொண்டு வருகின்றோம். அப்படித்தானே? அப்படி அல்ல. நாம் உண்மையிலே உணர்ந்து கர்த்தர் இயேசுவை, தனது மகனை, நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நீக்கப்பட்டு நம்மையும் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும், அவருடைய ஜனமாக மாற்ற வேண்டும் என்றுதான் பூமியில் பிறந்து தனது இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி நம்மை மீட்டு பரலோகத்திற்கு சென்று அமர்ந்திருந்து நம்மை பரிசுத்தவானாக மாற்றி அவரது சமூகத்தில் சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்து இந்த லென்த் நாட்களில் ஒவ்வொரு வருடமும் நாம் ஆசரிக்கின்றோம். ஏன்? நாம் ஒவ்வொரு வருடத்திலும் முதலில் நாம் பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் இருப்போம். நாட்கள் சில மறந்து உலக கவலைகளில் நாம் மூழ்கி, உலக ஆசாபாசங்களில் மூழ்கி பழையபடி பாவம் செய்து விடுவோம். ஆகவேதான் இந்த 2 நாட்களில் மீண்டும் உணர்ந்து நாம் நம் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தவானாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிருபை நாட்களை கர்த்தர் தந்துள்ளார். இதை உணர்ந்து நம் பாவங்களை சாபங்களை நம்மிடம் சிறிதாக ஒட்டி கொண்டிருக்கின்ற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை அடியோடு ஒழித்து விட்டோம் என்றால் சகரியாவை போன்று நம் வாயும் நாவும் திறக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும், பாவங்கள் சாவங்கள் நீக்கப்பட்டு நாமும் நம் சந்ததியும் கர்த்தருக்கு முழுமையாக அவரை ஸ்தோத்தரிக்கின்ற, அவர் நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு பிரஸ்தாபப்படுத்துகின்ற ஒரு கருவியாக மாற முடியும். ஆகவே இன்றே நாம் உண்மையிலே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தவானாக மாறுவோம். ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பெற்று வாய் கட்டு நீக்கப்பட்டு இறைவனுக்கு பிரியமான பாத்திரமாக மாறுவோம்.
ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய வாய், எங்களுடைய நாவும் கட்டப்பட்டு காணப்படுகின்றதப்பா. நாங்கள் பாவத்தில் அனுதினமும் பாவம் செய்து கட்டப்பட்டு காணப்படுகின்றோம். நாங்கள் இன்றிலிருந்து உண்மையிலே எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த லெந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய சிறு சிறு பாவங்களை கூட அகற்றி பரிசுத்தவனாக மாற்றுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் முடிவெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க, சாபங்களை எடுத்து போடுங்க, வாய் கட்டுகளை அகற்றி விடுங்க. உம்மை துதிக்க, மனதார உம்மை பாராட்ட, நீர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை பிறருக்கு எடுத்து கூறும் பாத்திரவான்களாக எங்களை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.